நீங்கள் வந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துங்க, அடுப்பில் வைங்க, கீழே சூடாக்குங்க, அப்படியே வரும். மேலே ஒரு தட்டு வச்சா என்ன ஆகுது? தட்டு கீழே என்ன இருக்கும்? தண்ணி ட்ராப்லெட்ஸாக ட்ராப்லெட்ஸாக இருக்கும். ஓகே. அது ரூமில் தண்ணிங்கிறவங்க அண்டத்தில் இருந்தால் அது மேகம். அவ்வளோதான். ஸோ அதனால் இது மேகங்கள் உருவாருது. அதுவும் வெப்பமாக ஹீட் பண்ணி மேலே வந்தோடனே உங்களுக்கு இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் வருது இல்லையா, அந்த மாதிரி தான் இது மேலே போகிறது. பூமி ஹீட் ஆனதுனால பூமி வந்து டைரக்ட் சன்லைட்னால ஹீட் ஆகிறது இல்லை, பூமி அதை கிரகிச்சின்னு வெளிவிடும். அதனால தான் எர்த்தை ஹீட் ஆகுது. அந்த ஹீட் ஆகும்போது அந்த ஈரமுள்ள காற்றானது மேலே போய் மேகங்களாக மாறிடுறது. மாறுபாது பாருங்கள், இங்கே மேலே காற்று போகிறது, கீழே நீர்த்துளி மழை வருது. ஒன்றுத்தோடு ஒன்று மோதும் போது அழிஞ்சு போயிடும். ஒரு 1/2 hour 1 hour இருக்கும். ஆனால் இந்த மேலே செல்லக்கூடிய காற்றும் கீழே வரக்கூடியது பிரிக்கப்பட்டதுன்னு வச்சுங்க, ரொம்ப நாள் இருக்கும். அப்போ விடிய விடிய மழை கொட்டியதுன்னு சொல்லுவோம். அதுதான் மேக வெடிப்புக்கான காரணம்.